குருவே சரணம். நமது தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனலுக்கு வணக்கம். ஐயா, நம்ம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வமும் இருக்குங்க ஐயா. ஒரு சில கோயில்களுக்கு போனா, அந்த சாமி என்னவோ சிவன் கோயிலா இருந்தா சிவ பரிவார தெய்வங்களும் இருக்கும். விஷ்ணு கோயிலுக்கு போனா விஷ்ணுவோட பரிவார தெய்வங்களும் இருக்கும். ஆனா நமது ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, எல்லா தெய்வங்களும் இருக்கு. முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா, பஞ்சமுக ஆஞ்சநேயர் இருக்கு. பஞ்சமுக விநாயகர் இருக்கு. எங்கேயுமே இல்லாத பஞ்சமுக விநாயகர் இங்க இருக்குங்க ஐயா. அதிகமா பார்த்தீங்கன்னா, அதுக்கு மேல இங்க வந்து கன்னிமூல கணபதின்னு தனியா இருக்கு. நீங்க ஆதி விநாயகர்ன்னு இங்க ஒண்ணு வச்சிருக்கீங்க. நம்ப குரு தட்சிணாமூர்த்தி, மகாவிஷ்ணு, கிருஷ்ணரு, ஆ ஆதி புத்தீஸ்வரின்னு ஒரு சாமி வச்சிருக்கீங்க. அதுக்கு மேல சிவன் குடும்பத்த வந்து ஒட்டுக்கா சேர்த்து சோமஸ்கந்தர்ன்னு இருக்கு. நவகிரகங்கள் இருக்கு. எல்லாத்துக்கும் ஒட்டுக்கா மையப்பகுதி, மகாதீபம்னு ஒரு தீபம் இருக்கு. முனீஸ்வரர் இருக்காரு. அங்காளம்மா இருக்காங்க. கருப்புசாமி இருக்காங்க ஐயா. இந்த கோயிலுக்கு வரதுனால, இல்ல எல்லா சாமிகளும் ஒட்டுக்கா இருந்து, இந்த கோயிலுக்கு வர மக்களுக்கு வந்து என்னென்ன பலன்கள் அளிக்கின்றது ஐயா? இத நீங்க வந்து தெளிவா கூறுங்க ஐயா. அதாவது நம்மளுடைய சாதாரணமான கோவில்கள்லே வந்து இது போல தெய்வங்கள்லாம் நிறைய பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. நம்மளுடைய பீடத்துல வந்து நீங்க இந்த மாதிரி எல்லா தெய்வத்தையும் ஒருநிலைப்படுத்தி வச்சிருக்கிற காரணம் என்னன்னு கேட்குறீங்க நீங்க. ஆமாங்க ஐயா. நம்மளுடைய தவசித்தர் ரகசிய யூடியூப் சேனல் நேயர்களுக்கு குரு வணக்கம். அதாவது பஞ்சமுக விநாயகர் அப்படின்னா இங்க வலம்புரி தான் இருப்பார். எல்லா இடத்துலயும் இடம்புரி தான் வச்சுக்குவாங்க நிறைய இடத்துல. இங்க நீங்க மொத்தம் 9 விநாயகர் இருப்பாரு. 9 விநாயகருமே வந்து வலம்புரியில தான் இருப்பார். ஆமாங்க ஐயா. வலம்புரி வந்து உடனுக்கு உடனே வரத்தை அள்ளி கொடுக்கிறவரு. அதே மாதிரி தினமும் இங்க 3 கால பூஜைகளும் சிறப்பா நடக்குது. ஆமாங்க ஐயா. எந்த ஒரு தடுமாற்றமும் கிடையாது. அப்ப தினமும் 6 வேள பூஜை வலம்புரி விநாயகனுக்கு நடக்கணும். ஆனா 3 கால பூஜை தெளிவா பண்ணுது இங்க. தெளிவா பண்ணுது. எந்த குறையும் இல்ல. அதே மாதிரி பஞ்சமுக ஆஞ்சநேயர் இங்க இருக்காரு. உடனுக்கு உடனே இப்ப ஒருத்தன் எண்ணத்தோடு வரான். எனக்கு வந்து வண்டி வாகனம் வாங்கணும். இல்ல கல்யாணம் நடக்கணும். இல்ல குழந்தை பொறக்கணும். எனக்கு வீடு கட்டணும். இத உடனுக்கு உடனே 15 நாள்ல நடத்தி குடுக்கிறவர் தான் பஞ்சமுக ஆஞ்சநேயர். இப்படி ஒவ்வொன்னும் இங்க உட்கார்ந்திருக்கிற காரணம் என்ன அப்படின்னா, பரிகாரங்கள். பல பேருடைய பாவத்தை எடுத்துட்டு, அவங்களுக்கு புதுமையான உணவு முறைகளையும், உறவு முறைகளையும், அவங்க எப்படி இருக்கணுன்றத சொல்லக்கூடிய இடம் தான் இந்த பீடம். பீடம் அப்படின்னாவே இருப்பிடம். அப்ப இங்க இருக்கிற தெய்வங்களுக்கு ஒவ்வொன்னும் தனித்தனி சக்தி உண்டு இல்லையா? இப்ப மகாவிஷ்ணுன்னா பரம்பொருள் அவரு. ஆமாங்க ஐயா. மகா சிவன்னா பரம்பொருள் அவரு. ஆமாங்க. அவங்களுக்குள்ளே வேறுபாடு இருந்து விட்டால் உலகத்தில் நிறைய கேள்விக்குறி வந்துவிடும். ஆமாங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா 2 பேரும் இணைஞ்ச மாதிரி தான் இருப்பாங்க. ஏன்னா இங்க ஹரியும் சிவனும் ஒண்ணுதான் அப்படின்றத உணர்த்துறது தான் நம்மளுடைய ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்திர பீடம். இங்க மகாமுனி இருக்கிறாரு. 21 அடியில இருக்கிறாரு. அற்புதமா தனி மண்டபத்தை அனுபவிச்சு அந்த மண்டபத்துக்குள்ள இருக்கிறாரு. கோட்டையை காக்கக்கூடிய சங்கிலி கருப்பன் இங்க நேருக்கு நேரா நிக்கிறாரு. இதுல பிரமாதம் என்ன அப்படின்னா, இப்ப ஒருத்தருக்கு மருத்துவத்தால எந்த ரிப்போர்ட்லயும் எல்லாமே பாசிட்டிவ்னு வந்துருது. ரிப்போர்ட் கிளீர். ஆமாங்க. அதாவது அவங்களுக்கு ஆனால் காலையில தூங்கி எழுந்தா பின்னாடி தள்ளி கீழே விழுகுறாங்க. வாந்தி, மயக்கம், தேவையில்லாத உடம்பு பிரச்சனைகள் இங்க வந்தாங்கன்னா 3 நாள்ல கிளியர் ஆயிரும். சுத்தமா கிளியர் ஆயிரும். அப்ப இங்க உள்ள தெய்வங்கள் என்ன பண்ணுதுன்னா, இரவு நேரத்துல இங்க படுக்கிறவங்க சொல்றாங்க, நடக்கிறது, ஓடுறது, கொலுசு சத்தம், சாமி அருவா எடுத்துன்னு நடக்கிற சத்தம், குதிரை போற சத்தம், கூப்பிடுற சத்தம், கொஞ்சம் லேட்டா தூங்கிட்டாங்கன்னா உடனே எழுப்புற சத்தம் அழகா கேட்குதுன்றாங்க. சாமி அந்த தும்புற சத்தம் இதெல்லாம் கேட்குதுன்றாங்க. அப்ப வந்த மக்களுக்கு நோய் நொடியை தீர்க்கறதுக்கு இப்ப டாக்டர் பலவிதம் இருக்காங்க. தோல் டாக்டர் இருக்காங்க, பல் டாக்டர் இருக்காங்க, கண் டாக்டர் இருக்காங்க, மருத்துவ டாக்டர், பொது மருத்துவர், பிரசவ டாக்டர் இப்படி இருக்காங்க இல்லையா? அது மாதிரி இங்க ஒவ்வொரு தெய்வமும் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்காக தான் எல்லா தெய்வத்தையும் ஒன்றாக்கி இருப்பிடம், அதாவது ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடம் நாங்க வச்சிருக்கிறோம். இது எதுக்காக அப்படின்னா, இவங்களாம் கலந்து ஆலோசனை பண்ணி தான் ஒவ்வொருத்தருடைய மனதையும் புரிந்து அவங்களுக்கு சரி பண்றாங்க. இப்ப ஒரு பெண் அவங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கறதில்ல. இப்ப அவங்க ஒரு ஆணோ பெண்ணோ அவங்களுடைய பர்சனல் லைஃப் பிரச்சனை. அது அப்பா அம்மா கூட கூட சொல்ல முடியறதில்ல. ஆனா இங்க கூட்டிட்டு வராங்க. இப்ப இங்க கூட்டிட்டு வந்த உடனே அவங்களுக்கு கிளியர் ஆயிடுது. அவங்க ரிலாக்ஸ் ஆகி நான் அப்பா அம்மா கூட போறேன்னு சொல்றாங்க. அதுக்கெல்லாம் காரணம் இங்க உள்ள தெய்வ வழிபாடு தான். இந்த தெய்வம் இருக்கிறது மட்டுமல்ல, இதுகளுக்கான பூஜைகள் சிறப்பா நடக்குது. அதே மாதிரி நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒண்ணு என்னன்னா,
இது எல்லாம் பார்க்குற இந்த சேனலை பார்க்குற மக்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது, மாதம் மாதம் ஒரு கும்பாபிஷேகம் பண்ணால் என்ன ஒரு சக்தி கிடைக்குமோ அது மாதிரி ஒவ்வொரு மாதத்துலையும் இங்கே அமாவாசை பூஜை மிக சிறப்பாக நடக்குது. இப்போ நீங்கள் வந்து ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகுது. ஆமாங்க இது வரைக்கும் ஒரு அமாவாசை கூட நம்ம நிப்பாட்டினதில்ல. ஆமாங்க ஒவ்வொரு அமாவாசைக்கும் பல லட்சங்கள் செலவு பண்ணி இங்கே யாகங்களை நடத்தி, பூர்ணாவதி பார்த்தீங்கன்னா கடை பூர்ணாவதி கிடையாது, முழுமையாக சொந்தமாக எடுத்து நடத்தப்படுற பூர்ணாவதி. அப்படிதாங்க எடுக்கிறேன். அப்படி ஒரு உயிரை பணையம் வச்சு நம்ம எடுத்து செய்கிறோம். இதெல்லாம் எதுக்கு செய்கிறோம்? வர்ற மக்களுக்கு சக்தி கிடைக்கணும், இங்கே இருக்கிற தெய்வங்களுக்கு எல்லா வல்லமையும் இங்கே வந்தால் தீர்வு கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் இங்கே ஒவ்வொன்றும் நடக்குது. இந்த சேனலை பார்க்குற மக்கள் கண்டிப்பாக இதை தொடர்ந்து பார்க்கணும். நீங்கள் கேட்ட கேள்வி, சிவன் ஆலயம் அப்படின்னாலும் பெருமாள் ஆலயம் அப்படின்னாலும் ஆரம்ப காலத்தில் தனித்தனியாக பிரித்து பார்த்தாங்க. ஆனால் இப்போதைக்கு அப்படி கிடையாது. இவர்களெல்லாம் ஒன்றுதான்னு நாயன்மார்களே பாடியிருக்கிறாங்க. அதுபோல் சித்தர் சொன்ன வாக்கு உட்காரும்போது சொல்லிட்டு தான் உட்கார்ந்தாரு. இதுபோல் இங்கே எல்லாருமே மக்கள், மகான்கள், இறைவன்கள் எல்லாம் ஒன்று கூடிய இடம்தான் ஓம் ஸ்ரீ குருஜி தவசித்தர் பீடம். சரி, இதுதாங்கய்யா இதுக்கான பதில். ஐயா குருவே சரணம். நான் கேட்ட கேள்விக்கு முழு விளக்கத்தையும் நீங்கள் தந்தீங்க. அதுக்காக உங்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். குருவே சரணம். குருவே சரணம்.